ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். இது வந்து நீங்கள் பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு சிலபஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் சிலபஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். பாலூட்டிகளில் எத்தனை வகை தண்டு செல்கள் காணப்படுகின்றன? தண்டு செல்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம் செல்ஸ். அவை எத்தனை காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகை தண்டு செல்கள் காணப்படுகிறது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருநிலை தண்டு செல்கள் மற்றும் முதிர் தண்டு செல்கள், அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் அண்டு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். கருநிலை தண்டு செல்கள் அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல்ஸ் டேஷ் திறன் கொண்டவை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி திறன் கொண்டவை, அதாவது ப்ளூரிபொட்டன்ட். கருக்கோளத்தினுள் காணப்படும் எந்த திசுக்களிலிருந்து கருநிலை தண்டு செல்கள் அதாவது எம்ப்ரியோனிக் ஸ்டெம் செல் பிரித்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கருக்கோளத்தின் செல் திரளின் மேற்பகுதி திசுக்களில், அதாவது எபிபிளாஸ்ட் திசுக்களிலிருந்து இந்த கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. முதிர் தண்டு செல்களின் அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக விளங்குவது எது? அதாவது அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்க்கு அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக விளங்குவது எது அப்படின்றதுனா சிவப்பு மஜ்ஜை, அதாவது ரெட் போன் மேரோ. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு பாடத்தில் இருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லெசனும் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துலேருந்து 2 வாரம் ஆகும். ஆனால் நம்ம லைன் பை லைனாக ஒரு லைன் விடாமல் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்லேயே ஒரு லெசனை முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 13 லெசன் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் 13 லெசன் இருக்குது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லேயும் 13 லெசன் இருக்குது. இது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா லெசனையுமே அப்லோட் பண்ணியாச்சு. டேரெக்டாக நீங்கள் வீடியோஸில் போய் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு லைன் பை லைனாக, அதாவது ஒவ்வொரு லெசன்லேயும் கிட்டத்தட்ட 3 வீடியோ, அதை 4 வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்போம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.